ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி மண்டே மார்னிங் வந்து நானும் அம்மாவும் நகை வந்து எடுக்கலாம்னு சொல்லி தான் கடைக்கு போயிருந்தோம். இந்த நகை வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, பர்த்டே ஃபங்க்ஷன். அவங்க வீட்டுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளும் வந்து திருப்பி பண்ணணும். அதுக்காக தான் வளையல் வாங்கலான்ற மாதிரி போயிருந்தோம். பட் வளையல் கலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. சரி, அதுக்கு பதில் வந்து செயின் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். செயின் கலெக்ஷனும் வந்து மீடியமாக தான் இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே மெலிசாக இருந்துச்சு. 4 கிராம்ஸு 6 கிராம்ஸ்லாமே வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது. குழந்தைங்க பிடிச்சி ஈத்தாலே வந்து அறுத்துக்கும் போல் இருக்குது. அந்த மாதிரி டிசைன்ஸ் தான் காமிச்சாங்க. நடுவில் ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ப்ளைன் டைப்பு நிறையா இருந்துச்சு. ஓல்டு மாடல் டைப்ஸும் வந்து குண்டு குண்டாக அந்த மாதிரிலாம் இருந்தது. ஒரு நகையாக வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த செயின் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் ரொம்ப மெலிசாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வேண்டான்ட்டாங்க. வெந்தி வர மாடல்லாம் இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8 கிராம்ஸ் சொன்னாங்க. ஆனால் வந்து ரொம்பவே மெலிசாக இருந்துச்சு. நம்ம செய்ய வேண்டியது என்னவோ 8 கிராம்ஸ் தான். அதுக்கு மேலே இருந்தால் தான் வந்து கொஞ்சம் பார்வையாக நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணியே கேட்டோம் எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தோம். இது எல்லாமே வந்து 8 கிராம்ஸ் தான். இது மட்டும் 12 கிராம்ஸு. இது வந்து பார்வையாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ராவாக செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ன்றதுனால அம்மா வந்து சரி செய்யலான்ற மாதிரி சொன்னாங்க. இப்போலாம் கோல்டு ரேட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி எடுக்க போகும்போது 8,000 மேலேயே ஆகிடுச்சு. போக போக கோல்டு ரேட் வந்து கூட்டிகிட்டே தான் போகும். என்னோடய கருத்து என்னென்னா, இப்போலாம் வந்து நம்ம மற்றவங்களுக்கு செய்கிறது நம்மளே வந்து சேவ் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அன்றைக்கி செய்யும்போது கம்மி ரேட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே போகுது. 64,000 மேலே ஆகிடுச்சி 8 கிராம்ஸு. இருந்தாலும் செஞ்சவங்களுக்கு நம்ம திருப்பி செஞ்சு தான் ஆகணும். அதனால தான் 8 கிராம்ஸ்குள்ளே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த செட் ஆகலை. ரொம்பவே மெலிசான டைப் வந்து இந்த பிளாக் கலர் ஸ்டோன் வச்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் அவங்க வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இதில் வந்து நாங்கள் எந்த செயின் எடுத்துருப்போம்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணுன்றதுக்காக 8 கிராம்ஸ்குள்ளே பார்த்துட்டு ஒரு செயினை செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு இதில் எந்த செயின் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.